ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்குள்ள இன்னைக்கு தான் வந்துச்சா? முன்னாடியே வந்திருந்துச்சு அப்படின்னா, ஏன் அது இப்ப தான் ட்ரெண்ட் ஆகுது? முன்னாடியே வந்த அந்த ட்ரெடிஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும், இன்னைக்கே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் தான் நம்ம இந்த ரீல்ல கவர் பண்ண போறோம். ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைஃப்ல ரொம்ப நாளா இருக்கு. நம்ம ஒரு எஸ்எம்எஸ் எழுதணும், வாட்ஸ்அப் மெசேஜ் எழுதணும், இல்ல இமெயில் எழுதணும் அப்படின்னா, தப்பா ஏதாவது ஒரு வார்த்தையை எழுதிட்டோம் அப்படின்னா, ஆட்டோ கரெக்ட் ஆகும். இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு எழுதிக்கிட்டே இருக்கும்போது, ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்ல. நம்ம அலெக்ஸா, சிரி, கூகுள் ஹோம் இந்த மாதிரி நெறைய ஹோம் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் ஸ்மார்ட் டிவைசஸ். அதுகிட்ட யார்கிட்டயாவது கால் பண்ண சொன்னா, அவங்களுக்கு கால் பண்ணும். ஏதாவது ஒரு லைட்ட ஆன் பண்ண சொன்னா, அந்த லைட்ட ஆன் பண்ணும். இந்த மாதிரி ஏஐ கூட நம்மளோட பழக்கத்துல இருந்திருக்கு. இது 2 யூஸ் கேஸ் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ் கேஸஸ்ல ஆல்ரெடி ஏஐ நம்ம கூட டிராவல் ஆயிருக்கு. அப்ப இவ்ளோ நாள் ஏஐ நம்ம கூட டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா, ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகுது? இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன? சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைஸஸ பத்தி பேசினதுனால அதே எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். அலெக்ஸாவ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஸோ அலெக்ஸா கிட்ட நம்ம ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னா, நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும். ஸோ நம்ம ஒரு ஒரு பொருளா சொல்ல சொல்ல அது ஷாப்பிங் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி நம்ம ஆப்ல சேவ் பண்ணும். ஆனா ChatGPT மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் கிட்ட எனக்கு என்ன வேணும்னே தெரியல. எனக்கு ஒரு கிராசரி லிஸ்ட் போட்டு குடுக்குறியா? நான் அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, மனுஷன் மாதிரி யோசிச்சு அதால ஒரு கிராசரி லிஸ்ட்ட ஸ்க்ராட்ச்ல இருந்து ரெடி பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க என்ன கண்ட்ரில இருக்கீங்க, என்ன சிட்டில இருக்கீங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் உங்களுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கூட ஒரு கிராசரி லிஸ்ட்ட அது ஜெனரேட் பண்ணி தர முடியும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அலெக்ஸா கிட்ட, இல்ல சிரி கிட்ட, இல்ல கூகுள் ஹோம் கிட்ட நீங்க ஒரு பாட்டு ப்ளே பண்ண சொன்னீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாட்ட அது ப்ளே பண்ணும். ஆனா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் கிட்ட நீங்க புதுசா ஒரு பாட்டு வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுக்கு டியூன் போட்டு, அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி, கம்போஸ் பண்ணி பாட்டாவே ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ, இவ்வளோ நாள் நம்ம லைஃப்ல இருந்த இந்த ட்ரெடிஷனல் ஏஐ எல்லாமே வந்துட்டு ஒபீடியன்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. நம்ம குடுக்குற டாஸ்க்ஸ அது வந்து அதுக்கு இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ வச்சு ஒபீடியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது வந்து ஹியூமன் மாதிரியே நம்ம என்ன சொல்றோமோ, அத வந்து ஹியூமன் மாதிரியே புரிஞ்சுகிட்டு, ஒரு கான்வர்சேஷன ஹியூமன் மாதிரியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நமக்கு என்ன வேணுமோ அத வந்து ஹியூமன் மாதிரியே ஜெனரேட் பண்ற கேப்பபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஏஐக்கு இருக்கு. அதனால தான் அது சூப்பர் ட்ரெண்டா ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏஐ பத்தி இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பேஜ ஃபாலோ பண்ணுங்க.